தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா தமிழக முதலமைச்சர் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, தன்னுடைய அறிக்கையில என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஷியாம், வணக்கம். கடந்த 27ஆம் தேதி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த வகையில் நேற்றைய தினம் அவர் சென்னை திரும்பியிருந்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்பெயின் பயணம் முக்கியத்துவமான ஒன்று என்றும் கிட்டத்தட்ட 3440 கோடி அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்து இருந்தார். இதற்கிடையே தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற 32 மாதங்களில் திமுக அந்த முதலமைச்சர் தனது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 30 மாதங்களில் எவ்வளவு நேரடி முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளன என்றும், அதன்படி எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பட துவங்கியுள்ளன என்றும், அதன் மூலம் எவ்வளவு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி எவ்வளவு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான அரசை அணுகியுள்ளன என்றும் ஒவ்வொரு முறையும் நான் அதன் தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன். அந்த வகையில் இந்த முறையும் வெள்ளை அறிக்கை என்ற விஷயத்தை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி திமுக அரசின் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 32 மாதங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2030க்குள் $1 டிரில்லியன் முதலீடு கொண்டு வருவேன் என்று கூறியதற்கு இது நாள் வரை வரைவு அறிக்கை எதுவும் திமுக அரசானது வெளியிடவில்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்து இருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்பு சென்னையில் பல கோடி ரூபாய் செலவழித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திய போதே ஸ்பெயின் நாட்டின் முதலீட்டாளர்களையும் அழைத்திருக்கலாமே என்ற ஒரு சந்தேகத்தையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 20 நாட்கள் கூட முடியாத ஒரு நிலையில் மீண்டும் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டது முதலீடு ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்ற சந்தேகமும் மக்களிடையே எழுந்து இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், அந்த வெளிநாடு பயணங்களில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது என்பது தொடர்பான அந்த வெள்ளை அறிக்கையும் வெளியிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.